சோழன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ற ஆளே கிடையாதுமா. இவ்ளோ நாள் அவன் வேலை பார்த்ததுல ஒரு நாள் கூட ஆக்சிடென்ட்னு வந்து நின்னதே இல்ல. அவன் எந்த நினைப்புல வண்டி ஓட்டினானே தெரியல. என்னென்ன இது, இவருக்கு இப்படி அடிபட்டு இருக்கு. நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்னாலதான் இப்படிலாம் ஆச்சுன்னு நாங்க எல்லாரும் அவனை கத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. என்னால இந்த வலியை கூட தாங்கிக்க முடியல. ஆனா நீங்க என்னை விட்டு போனதை என்னால தாங்கவே முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நிலா. நான் உங்களுக்கு அடிபட்டதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன் சோழன். அன்னைக்கு நான் யோசிக்காம ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன் நிலா. நீயே யோசிச்சு பாரு, என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணுலாம் கிடைக்குமா? ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உண்மை. வேண்டான்னு சொல்ல, நம்ம இப்ப அதை பத்திலாம் பேச வேண்டாம். உனக்கு சூர்யா கூட நடக்க போற கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உன்னை ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு தான் நிலா. எனக்கு அதை இப்ப நினைச்சா கூட ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவேல நிலா. என்னோட பெரிய பயமே அதான். அதனாலதான் அதை இவ்வளவு நாளா மறைச்சேன். சாரி நிலா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நானும் இவனை ரொம்ப கோவப்பட்டு திட்டேன்ப்பா. சோழனுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு நிலா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வாழ்க்கையில பிடிப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு. அவன் இப்போ ரொம்ப மாறிட்டான். முன்னாடி அவன் எவ்வளவு மோசமா இருந்தான் தெரியுமா? நீ மட்டும் அவனை விட்டுட்டு போயிட்டுனா அவன் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுவான்ப்பா. அவன் இப்போ ரொம்ப மாறி இருக்கான். சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்கிறான். நிலாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். வீட்டுக்கு டைமுக்கு வரான். இந்த மாற்றம் எல்லாமே நிலாவாலதான். நீ வீட்டை விட்டு போனத எங்களாலே தாங்கிக்க முடியல. வீடு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. சோழன் எனக்கு பண்ணத என்னால மறக்கவே முடியல. என்ன பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் ஒரு காரணமாவே என்னால எடுத்துக்க முடியாது. அந்த சூழ்நிலையில நான் ரொம்ப வீக்கா இருக்கேங்கிறது தெரிஞ்சு அவர் அதை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கப்புறம் நானா அதை கண்டுபிடிச்சி கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி என்னால மன்னிக்க முடியும்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நேத்து கூட அவர் கூட சேர்ந்து வரலான்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அவரை விட்டுட்டு போறது சரியானு எனக்கு தெரியல. சோழன், நான் உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன். இந்த 6 மாசத்துல நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்ப நீ வீட்டுக்கு வந்துருவல நிலா? நீ சொன்ன டைம் எனக்கு ஓகே தான் நிலா. நான் வீட்டுக்கு வரேன். ஆனா உங்க மனைவியா கிடையாது. ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் என்னால அங்க இருக்க முடியும்.